புலிகேசியும் தென்னாலிராமனும் நகைச்சுவை நாடகம். காட்சி 1. கதாபாத்திரங்கள்: அரசன், தென்னாலிராமன், சாமரம் வீசுபவர்கள், அமைச்சர்கள், வாயிற்காவலர்கள், பாதுகாவலர்கள். ராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜ மார்த்தாண்ட ராஜகுலதிலக இரண்டாம் புலிகேசி பராக் பராக் பராக். என்ன என்ன இது? மன்னர் வருவது கூட தெரியாமல் காலையிலே உறக்கமா? இரவு முழுவதும் டிக்டாக், ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துவிட்டு இங்கு வந்து உறங்குவதா? மடையா, வேலையை பார். மன்னித்து விடுங்கள் மன்னா. இது எப்படி உங்களுக்கு தெரியும் மன்னா? நானும் அதைத்தான் விளையாடி கொண்டிருந்தேன் மங்குனி அமைச்சரே. நாடு நல்லா உருட்டுரும். I'm very happy. Start music. வணக்கம் மன்னா. மன்னித்து விடுங்கள் மன்னா, தூசு. என்னது, ஜூஸா? இல்லை மன்னா, ஜூஸ் இல்லை, தூசு தூசு. சரி சரி. இந்த மன்னர் பாவம். அமருங்கள் அமருங்கள். ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. சரி சரி அமைச்சர்களே, இன்று அரசவையில் என்ன விவாதம்? வணக்கம் மன்னா. நம் நாட்டில் பல பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடுகிறது. தலைவிரித்து ஆடினால் என்ன? இழுத்து கட்டிவிட வேண்டியதுதானே. சரி சரி, அப்படி என்ன பிரச்சனை? முதலாவது கொசு தொல்லை, அடுத்தது தண்ணீர், விவசாயம், விலைவாசி ஏற்றம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், இப்படி பல பிரச்சனைகள் உள்ளது மன்னா. நம் நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகளா? அமைச்சர்களே, முதலில் கொசு தொல்லையை ஒழிப்பதற்கு கூறுங்கள் உங்கள் கருத்தை. மன்னா, கொசு கடிக்க வரும்போது ஓடி ஒளிந்து கொண்டால் என்ன? அப்படியே உன்னை ஒரு பானையில் போட்டு அடைத்தால் என்ன? ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. மன்னா, கொசுவை நசுக்கி விட்டால் என்ன? அப்படியே உன்னை நசுக்கி விட்டால் என்ன? ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. மன்னா, கொசுக்களை அறையில் பூட்டி வைத்தால் என்ன? அப்படியே உன்னை அறைந்தால் என்ன? ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. அமைச்சர்களே, கொசுக்களை ஒழிப்பதற்கு வழி கேட்டால் வளர்ப்பதற்கு வழி சொல்கிறீர்கள். யாரெங்கே? யாரடா இங்கே? வணக்கம் மன்னா. அழைத்து வாருங்கள் தெனாலிராமனை. அப்படியே ஆகட்டும் மன்னா. காட்சி 2. அரசவை. கதாபாத்திரங்கள்: அரசன், தென்னாலிராமன், அமைச்சர்கள், பாதுகாவலர்கள். தெனாலிராமன் வருகிறார் வருகிறார் வருகிறார். வணக்கம் மன்னா. தாங்கள் என்னை அழைத்ததன் நோக்கம்? நம் நாட்டில் தண்ணீர் பிரச்சனையும் கொசு தொல்லையும் அதிகமாக உள்ளது. இதை ஒழிப்பதற்கு ஏதேனும் ஆலோசனை கூறுங்களேன்.
மன்னா, நீர்நிலையில் அதிகமாக குப்பைகளை கொட்டாமலும் சுற்றுப்புறத்தை தூய்மையாகவும் வைத்திருந்தால் இது எல்லாம் சாத்தியம். இது எப்படி சாத்தியம்? சற்று தெளிவாக கூறுங்கள். சுற்றுப்புறத்தை பாதுகாக்க தவறினால் 1000 மரக்கன்றுகளை கொடுத்து நடச் சொல்ல வேண்டும். அதை அவர்கள் பராமரிக்க வேண்டும். நம் மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? போ, நீ என் அமைச்சர் அல்லவா? இப்படி செய்தால் என்ன? வீட்டின் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்பவருக்கு அன்லிமிட்டட் டேட்டாவுடன் 5G மொபைல் பரிசாக வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுங்கள். ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. வணக்கம் மன்னா. பக்கத்து நாட்டு மன்னர் உங்களை விளையாட அழைக்கிறார். எங்கேடா? இதோ செல்போனில் பப்ஜி விளையாட மன்னா. எங்கே எங்கே? கொடு கொடு. நாடு நல்ல உருட்டுறோம். காட்சி 3. இடம் அரசவை. கதாபாத்திரங்கள் அரசர், அமைச்சர்கள், பாதுகாவலர்கள், வாயிற்காவலர்கள், அலைபேசி நிறுவன தலைவர், மக்கள். வணக்கம் அண்ணா. தங்களை காண பிரபலமான டுபாக்கூ செல்போன் கம்பெனியின் உரிமையாளர் வந்திருக்கிறார். வரச் சொல் வரச் சொல். அப்படியே ஆகட்டும் அண்ணா. விளையாடுவதில் கூட நிம்மதி இல்லை. வாருங்கள் வாருங்கள். சூடாக என்ன சாப்பிடுகிறீர்கள்? எதுவும் வேண்டாம். தாங்கள் வந்ததின் நோக்கம்? மன்னா, எங்க டுபாக்கூர் கம்பெனியின் 6 மொபைலை உங்க நாட்டுல அறிமுகப்படுத்த பெர்மிஷன் வேணும். நீங்கள் எதை வேண்டுமானாலும் வச்சுக்கொள்ளுங்கள். ஆனால் எனக்கு புரிகிறது மன்னா, உங்களுக்கு சேர வேண்டிய கமிஷன் சரியா வந்துடும். நன்றி. தேங்க்யூ. அருமை அருமை. மன்னா மன்னா, என்ன? என் பிள்ளை நிலைமையை பாருங்கள். இருக்கின்ற பிரச்சனை பத்தாதா? இது வேறு ஒரு புது பிரச்சனையா? இவனுக்கு என்ன ஆயிற்று? கைகளில் போன் இருப்பது போல விளையாடி கொண்டிருக்கிறான். இரவு பகல் என பாராமல் செல்போனில் விளையாடியதால் மனநிலை பாதித்துள்ளது மன்னா. அப்படியா? இந்த செல்போனை ஒழிக்கத்தான் என்ன செய்யலாம்? அமைச்சர்களே, கூறுங்கள் உங்கள் கருத்தை. மன்னா, இலவசமாக வழங்க உள்ள இன்டர்நெட் சேவையை கட் செய்தால் என்ன? அப்படியே உன்னை துரத்தி விட்டால் என்ன? ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. மன்னா, செல்போனை வாங்கி குப்பையில் போட்டால் என்ன? அப்படியே உன்னை வாரி குப்பையில் போட்டால் என்ன? ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. உங்களால் செல்போன் இல்லாமல் வாழ முடியுமா? சற்று கடினம்தான். யாரெங்கே? யாரடா அங்கே? வணக்கம் அண்ணா. அழைத்து வாருங்கள் தெனாலிராமனை. அப்படியே ஆகட்டும் அண்ணா. ஏன் தெனாலிராமன்? நாங்கள் கருத்து சொன்னால் போதாதா? உங்கள் கருத்தா? அது சிந்திக்க அல்ல, சிரிக்க. அப்படி என்ன தெனாலிராமனுக்கு புலமை? மன்னரையே கேள்வி கேட்கிறாயா? ஏன் நமக்குள் வாதம்? தெனாலிராமனிடம் 10 கேள்விகள் கேட்போம். சரியாக பதிலளித்து விட்டால் அவரே அறிவில் சிறந்தவர் என ஒத்துக்கொள்ளலாமா? அப்படியே ஆகட்டும் அண்ணா. காட்சி 4. இடம் அரசவை. கதாபாத்திரங்கள் அரசன், தெனாலிராமன், அமைச்சர்கள், பாதுகாவலர், வாயிற்காவலர்கள். தெனாலிராமன் வருகிறார் வருகிறார் வருகிறார். வந்துட்டான். வணக்கம் அண்ணா. வாருங்கள் தெனாலிராமனே, உங்கள் அறிவு புலமையை நிரூபிக்க கேள்வி கேட்கப் போகிறேன். ஏன் சிரிக்கிறீர்கள்? பிரிக்க முடியாதது கல்வியும் மாணவரும், பிரிக்க கூடாதது பெற்றோரும் பள்ளியும், சேர்ந்தே இருப்பது ஆசிரியரும் மாணவரும், சேராதிருப்பது வறுமையும் நோயும், பார்க்க கூடாதது தொலைக்காட்சியும் தொலைபேசியும், அறிவுக்கு கல்வி, கல்விக்கு பள்ளி, பள்ளிக்கு மகாத்மா பப்ளிக் பள்ளி. ஆஹா, ஓஹோ, அருமை அருமை.
தெனாலிராமா, நீரே அறிவில் சிறந்தவர். என்ன அமைச்சர்களே, இப்பொழுது புரிகிறதா? புரிகிறது மன்னா. தெனாலிராமா, நம் நாட்டு இளைஞர்கள் செல்போன் மோகத்தால் சீரழிகின்றார்கள். அதில் இருந்து அவர்களை மீட்க வழி சொல்லுங்கள். மாணவர்கள் நம் நாட்டின் தூண்களைப் போல. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு செல்போன் கொடுப்பதை தடை செய்ய வேண்டும். குழந்தைகள் கண்ணால் பார்ப்பதை அப்படியே செய்யக்கூடியவர்கள். அதனால் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் நேரத்தை செலவழிக்க வேண்டும். சபாஷ் தெனாலிராமா, நீ என் கண்களை மட்டுமல்ல, நமது நாட்டின் அனைத்து மக்களின் கண்களையும் திறந்துள்ளாய். நம் நாட்டில் உள்ள அனைவரும் தெனாலிராமன் கூறுவதை கடைபிடிக்க வேண்டும். செல்போனை தேவைக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இதுவே என் கட்டளை. கட்டளையே சாசனம். ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. காட்சி 5. இடம் அரசவை. கதாபாத்திரங்கள் அரசர், மக்கள், அமைச்சர்கள், தெனாலிராமன், பாதுகாவலர்கள். மன்னா, மன்னா, என்ன மன்னா, நீரையும் காணும் குலத்தையும் காணும் மன்னா. நீங்கள் தான் மன்னா நல்ல தீர்ப்பை சொல்லணும். கூப்பிடுங்கள் தெனாலிராமனை. மன்னா வணக்கம், மீண்டும் அழைத்தீர்களா? நம் மக்கள் நீரை காணும் என்று கேட்டனரே. ஆம் மன்னா, இதற்கு ஒரே தீர்வு மழையும் மழையும் மட்டுமே மன்னா. மழை? மழையா? அது என்ன? இதோ மாமா மன்னா, ஐயையோ தவறாக கூறிவிட்டேன். மன்னார் மன்னா, மன்னர் மன்னா, தங்களை காண நம் நாட்டு அமைச்சர் வந்துள்ளார் மன்னா. மங்குனி அமைச்சரே, ஒரு வாரமாக எங்கு சென்றிருந்தீர்கள்? நம் நாட்டை பார்வையிட செல்லும் போது நாட்டுக்கோழி கறி ஆசை வந்தது. எனவே என் மாமியார் வீட்டுக்கு போய்விட்டேன் மன்னா. நாட்டு மக்கள் இங்கு அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உனக்கு நாட்டுக்கோழி குழம்பு கேட்கிறதா லகட பாண்டியா? மன்னா, அமைச்சர் மீது ஏன் இவ்வளவு கோபம்? நீரையும் நிலத்தையும் பாதுகாக்க ஒரு தீர்ப்பு கூற வேண்டும். இதுவே நம் கடமை. நம் நாடு விவசாய நாடு, நீரின்றி அமையாது உலகு என்று 2000 ஆண்டுகளுக்கு முன் கூறிய நம் வள்ளுவரின் வழி, நாம் அனைவரும் இணைந்து நீர் தேவையை அதிகரிக்க வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம். உலக நாடுகள் மத்தியில் நீர் தேவையை பற்றி அச்சம் ஏற்பட்டுள்ளது. 3ஆம் உலகப் போர் நீர் தேவைக்காக ஏற்படலாம் என்று அச்சம் கொண்டுள்ளனர். இதை மனதில் வைத்து மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். எங்களுக்கு நல்ல தீர்ப்பு வழங்கியதற்கு நன்றி மன்னா. ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீங்க நல்லா பண்றீங்கடா. இத்துடன் அவை கலைகிறது. அடிக்கின்ற அடியில் தாரத்தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாமா? கிளப்புக்கள்.